சரி என்னது உங்க பையன் செத்து போயிட்டான் பாம்பு. ஐயோ என் பையனவா? ஐயோ ஐயோ எங்க? ஐயோ நீ பிறந்த தண்ணி முத்துறாடி. ஐயோ நீ மாலாவே பிறந்தாயோ ஐயோ மக முத்துராஜா அப்பயும் போவானான்னு சொன்னமே கேட்டியாடா கண்ணு? ஐயோ மகனே இந்த மண்ணுலகில் மாலாவே பிறந்தாயோ ஐயோ மகனே. அந்த பையில போய் தங்குனாலும் பட்டு போல மூஞ்ச பார்க்குற மாதிரி போடு, டிவியில் தெரியுற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டே போடுவாங்க. பாவம்
பாலைக்கு ஒரு கொலை போல தாய்க்கு ஒரு மகனாக நான் ஆசார பெற்றெடுத்து தவமா தவம் இருந்து ஒரு ஆண் புத்திராவதோ வேணும் என்று சொல்லி நேரத்துல மண்டியாடி பெற்றனே என் மகனே பாலா போல என் மகமே உயிரவே பறித்து விட்டானே. என்ன செய்ய மண்ணுக்கல்லை பிள்ளை குணமளிப்பா கொட்டுமாலம் உள்ளால நமக்கு எடுத்து நமக்கு நியமம் கடலை செய்வா. நம்ம கிட்ட பாலனே மாண்டு விட்டால் நாம் என்ன செய்வோம்? எவ்வளவு நேரம் அழுது கொண்டு கொண்டிருந்தாலும் மாறி மாறி அளந்தாலும் ஆண்டவன் மறுபடியும் வர போறதில்ல. என்ன மகனுக்கு கண்ணி கழிக்க வேண்டும். இருந்தாலும் தேவி இருந்தாலும் மகனுக்கு எந்த நேரத்தில் செத்தான் என்று ஒன்று தெரியவில்லை. நல்ல நேரமோ கெட்ட நேரமோ சோதிகாரரை கூப்பிட்டு மகனுக்கு செத்த நேரம் எப்படி இருக்குது, எந்த நேரத்துல எடுக்கணும் கல்லக நம்முடைய ஐயரை கூப்பிட்டு கேட்கலாம். அப்படியா? அத ஜோசிக்காரர். அதனால சோதிகாரரை கூப்பிட்டு ஆமாங்க கேட்டு நம்மளுடைய மகனை தவணம் செய்ய வேண்டும். அதனால என்ன நல்ல நேரத்தில் செத்திருக்கிறானா இல்ல கெட்ட நேரத்தில் செத்திருக்கிறானா, அதனால சோதிகாரரை கூப்பிட்டு கேட்போம். அப்பா சோதிகாரர, ஹலோ, எந்த கோயில் பேசுறீங்க? நான் இந்த நந்தனாபுரி ஆண்டு வரக்கூடிய குணபூஜ மன்னன் பேசுகிறேன். இருந்தாலும் என் மகன் வேலு வீதியில மேல வீதியில் தான் இருக்கிறான். ஐயா என்னைய கூப்பிட்டுருக்கீங்க? சாமி சோதிரே, என் மகன் மாண்டு விட்டான், அரவன் கடித்து மாண்டு விட்டார். அதனால நல்ல நேரத்தில் செத்தாரா இல்ல கெட்ட நேரத்தில் செத்திருக்கிறாரா ஒண்ணும் தெரியவில்லை. சோதி பார்த்து சொல்லுங்க. அப்பா கடிச்சு பாக்குறேன். ஐயா ஐயா ஜோசியரே, என் மகன் வழிய ஜாதகம் இருக்குது, எடுத்து பாரு. நல்ல நேரமா கெட்ட நேரமா எப்படி செய்வது? அம்மா இல்லப்பா, இவன் செத்த நேரம் சரியில்லாத நேரத்தில் செத்திருக்கிறான். என்ன சொல்ற? ஆமா, இவனுக்கு திருமணம் செய்து புதைச்சாத்தா உங்க குடும்பத்துக்கு இந்த நந்தனாபுரி இருக்கக்கூடிய குடிமக்கள் நல்லா வாழலாம், நீங்களும் நல்லா வாழலாம். ஆனா இவனுக்கு திருமணம் ஆகாம புதைச்சிங்களா உங்க நந்தனாபுரியுமே அழிஞ்சு போயிருங்க, குடிமக்கள் எதுவுமே இருக்க மாட்டாங்க. அப்படியா? ஐயா எல்லாம் எப்படி சொல்றான் சாமி சோதிரே, அப்பேற்பட்ட நேரத்துல செத்துருக்காங்க. இருந்தாலும் உயிராட இருப்பவருக்கே பொண்ணு பார்த்தா யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. செத்த பொண்ணுக்கு யாரையா பொண்ணு கொடுப்பாங்க? இந்த காலத்துல பொண்ணா இல்ல, எந்த சக்காலத்தை பெத்த பிள்ளையோ எந்த நாத்தனை பெத்த பிள்ளையோ எவரோ ஒரு பொண்ணுங்க இருப்பாங்க. பெட்டு பணம் தரன்னா கட்டி பெண்ணு தருவாங்க. பணம்னா பொண்ணுமே வாய் திறக்கும். அப்படியா? என் மகனுக்கு கண்ணி கழித்தா மட்டும்தான் இந்த நாட்டுல வாழ முடியலன்னா நாட்டு மக்களுக்கு சாதம், உங்களுக்கு சாதம். அப்பேற்பட்ட நட்சத்திரத்துல அப்படியா? பொட்டி பணம் கொடுத்தா பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொல்லுகிறேன். பேர் காட்சிக்கு அதான் பணம்னா பொண்ணுமே வாய் திறக்கும். ஐயோ எங்கய்யா நான் தொலைவட்டேன் இந்த பொண்ணுக்கு. என்ன சொத்து தொகையா பணத்தை விடு. எத்தனை பேரு அப்படியா? ஒரு 5-6 போட்டு இருந்தா கூட பணத்தை காட்சி பிடிச்சி ஒரு பிள்ளைங்க தள்ளி விட்டுருவாங்க. அப்படியா? அனாதி மண்டபத்தெல்லாம் எத்தனை பிள்ளைங்க இருக்குது. சரி இருந்தாலும் அப்படியே ஆகட்டும். ஆட்சி பெத்து போடுறாங்க, கொண்டு போய் அதை வளர்த்துட்டோம். அப்ப பெருச்சான பிள்ளைங்க கூப்பிட்டு வராங்க. சரி சரி, இது ஒரு நல்லதுக்கே தான். இருந்தாலும்
என் மகனே இப்படி ஓரமா வைத்து விட்டு பொட்டி பணத்தை எடுத்து பொண்ணுக்கு போக வேண்டாம். இந்த ஊர்லயே தூங்குங்கடா. தூக்குடா வாடா. நான்லாம் தூக்க மாட்டேன்ப்பா. இல்ல 108 பேர் போச்சா? ஓய் தூக்குடா கால் மாட்டு பக்கம். பேனாவெல்லாம் வச்சுட்டு வந்தோம். சாதகத்தை வச்சுட்டு ஏன்னம்மா பாவம். கீழே போட்டாதீங்கடாப்பா. என்னடா செத்து போன பார்த்து சொல்லுங்க. ஐயோ என் அண்ணமார பொண்ணு இருந்தா பார்த்து சொல்லுங்க. ஐயா இந்த பொண்ணில பணம் பொண்ணு இருந்தா பார்த்து சொல்லுங்க. என் அண்ணமார பொண்ணு இருந்தா பார்த்து சொல்லுங்க. ஐயா இந்த தங்க நகைகள் எல்லாம் பொண்ணில இருக்குதையா. ஐயா பொண்ணு இருந்தா பார்த்து சொல்லுங்க. என் அண்ணமார பொண்ணு இருந்தா பார்த்து சொல்லுங்க. என்னையா? ஐயா என் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அதனால இந்த பொட்டி ரப்ப பணம் நிறைய இருக்குது. பொண்ணு இருந்தா இங்கே சொல்லுங்களேன். பொண்ணு புரோக்கர் நான் தாங்க. பொண்ணு புரோக்கரா? ஐயா உன்னதான் தொலைகிட்டு வந்தேன். எத்தனை பொண்களை ஆனா சாதகல்லாதையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. சாதகம் இல்லாதியா? அப்படியா? எனக்கு அப்பேற்பட்ட ஆளுதான் வேணும். எப்படி சாதகம் கல்யாணம் பண்ணி எப்படி? ஆனா பொண்ணுக்கு வருவாங்க. நாம பொண்ணு புரோக்கர். சரி சாதகம் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. சாதகம் அருமையான நட்சத்திரத்தை படுத்ததுங்க. ஆனா சாதகம் ஊடு பிடிச்சிக்கிட்டு வந்து போச்சு. இப்படி சொல்லுவியா? சாதகம் இல்லாதே. அதனால என் மகனுக்கு சாதகமே கிடையாது. நான் பொண்ணுக்கு சாதகம் இல்லைங்க. அப்படியா? சந்தோஷம். இருந்தா சொல்லுங்க. இது என்ன பெட்டி பணமா? கொட்டிறப்ப பணமே. கலிங்க தேசம் வந்திருக்கிறேன். நான் எத்தனை பொண்களை கெடுத்திருக்கிறேன். எத்தனை பொண்ணு எடுத்திருக்கிறியா? ஏயா நீ கெடுத்து பொண்ணுதான் எடுக்காத பொண்ணா? அப்படி கெடுத்திருக்குன்னு கேளு. எதுக்கு? பொண்ணு புறாக்கு இருக்கு. அரை பவுன் மோதிரம் போடணும் வாங்கிக்கிறாங்க. கட்டிக்கிட்டு போயிட்டா அப்புறம் 2 மாசம் கழிச்சு வா, 3 மாசம் கழிச்சு வா சரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. திருப்பி அதே இடத்துல இருந்து இங்க இருந்தா போன் போட்டுவேன். அந்த பொண்ணு ஒருத்தனை சேர்த்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியாத பிடிச்சு கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு மாப்பிள்ளக்காரனுக்கு போன் போட்டு கொடுவோம். அப்படி சொல்லி குத்து 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 எடுத்து எனக்கு நகை கொடுக்கலாம் அப்படி போயிட்டு கொடுவேன். ஓஹோ போட்டு பணம் தரியா இல்லையா? நான் ரெடி பண்ணி விடுறேன். பொட்டினப்ப பணமே இருக்குதுயா. சரி இங்க வெயி. நான் பொண்ணு தேடிக்கிட்டு வரேன். அப்படியா? தேடிக்கிட்டு வா. சூப்பரான பிள்ளை. லெட்டு மாதிரி இருக்குதுங்க. பையன் நல்லா இருக்கிறான், அழகா இருக்கிறான். அது மாதிரி பொண்ணு எவ்வளவு பணம் தருமோ அவ்வளவு அது மாதிரி பொண்ணு நல்லா இருக்கணும். பொண்ணு கிளி மாதிரி இருக்குதுங்க. அப்படியா? சரி அதே மாதிரி பொண்ணு பாத்துக்கிட்டு வா. சரி பாத்து. மகாராஜன் தென் மதுரைக்கு போகும்போது தென் மதுரையில் வாழ்ந்துடக்கூடிய கலிங்க தேசம். கலிங்க தேசம் போகின்ற போது கலிங்க தேசம் வாழ்ந்துடக்கூடிய சிந்தாமணி தாசி வருவதுங்க.